வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண் செம்ம பட்டா சைஸான ஒரு மீனுங்க. ஆமாம், புல்லு கெண்டை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அப்படியே அந்த ஒரு மீனை அப்படியே வாங்கியாச்சு. நம்மளுக்கு மட்டும் இல்லை, 3 பேருக்கு அந்த ஒரு மீன். நம்ம ஒரு 5 பீஸு அந்த ஹெட்டோடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சாச்சு. கார்த்திகேயன் செம்ம சூப்பராக மாதம் அந்த குழம்பு, மீன் குழம்பு வச்சுருக்கேன். பெரிய தலையை போட்டு கிட்டத்தட்ட தலையே ஒரு 600 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதுல வெந்தயம் போட்டு கடுகு, சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இது நல்லா வெந்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வேகுனானா மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம தக்காளி சேர்க்கலாம், உப்பு சேர்க்கலாம், இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளினா நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தேவையான மசாலா போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் உங்க வீட்டுல இருந்தா சேருங்க, இல்ல சேர்க்க வேண்டாம். இதுனா எண்ணெயில நல்லா வதங்கிட்டோம். நம்ம லெமன் சைஸ் ஒரு புளிய நல்லா ஊற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுனா இந்த புளி நல்லா எண்ணெய்னா வெளில வந்துருட்டோம். இப்ப மீன் பீஸ்னா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மல்லியில தூவிட்டா நம்ம மீன் குழம்பு ரெடி. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.